எல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் அடிச்சு கொண்டிருக்கு பாருங்க. Because I have a Tamil friend in Denmark. பார்த்தீங்களாண்டா மழை வந்துட்டு நாங்கள் 3 பேரும் மழைக்கு நினைஞ்சு நினைஞ்சு ஓடிங்களே. இது வந்து அந்த சித்தட்ட சமாதி. நான் வந்து கீரிமலை நவலேஸ்வரம் ஆலயத்தில் வந்து அன்னதானம் போடுகிறேன். வெளிநாட்டு ஆக்கள் எல்லாம் வந்து கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. நான் இந்த 90ஆம் ஆண்டு நாங்கள் விட்டுட்டு வெளியேறிட்டோம். கோயில் இந்த கட்டடம் ஒன்று இருக்குது பாருங்க, கைவிடப்பட்ட கட்டடம் உண்டு. அதுக்கு ஒரு பங்கர் ஒன்று இருக்குது. சரி பாருங்க, அந்த பங்கரை காட்டுறேன். அதுதான் மாவட்டவரம் கோயிலை காட்டினேன்னு சொல்லியும் சரித்திரம். இந்த காணியெல்லாம் போயிட்டு வரணும். இதெல்லாம் விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்க, சீமெண்ட் ஃபேக்ட்ரி தெரியுதா? வணக்கம் ரவலே. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு முன்னால் தான் நிற்கிறேன். இன்றைய காணொலி வந்து கீரிமலை, அதாவது கீரிமலையில் நிறைய இடங்கள் இருக்குது, அதில் வந்து உங்களை சுற்றி காட்ட போகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ நான் காணொலியை தொடர போகிறேன். மறக்காம வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் அடியில் நிற்கிறேன். இன்றைய காணொலி வந்து கீரிமலை போக போகிறேன். இன்றைக்கு இப்போ கீரிமலையில் கொஞ்சம் இடங்கள் இருக்குது, அதெல்லாம் சுற்றி காட்ட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரிமலை போகிற ரோட்டில் வந்து ஒரு பள்ளிய கட்டடம் ஒன்று இருக்குது பாருங்க, வித்தியாசமான முறையில் அடுக்கடுக்காக இருக்குது. இது என்னத்துக்கு பாவிச்சவங்கன்னு தெரியல. யாராச்சும் இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் காணொலியை தொடருவோம். வித்தியாசமான கட்டடங்களாக தான் இருக்குது எல்லாமே. செக்யூரிட்டி இருக்கிறாரு. போகிற வழியில் ஒரு வைரவர் கோயில் வருது பாருங்க. இது வந்து ஒரு வைரவர் கோயில். சரி பாருங்க, நான் முன்னாடி போய் காட்டுறேன். இங்கே உள்ள வைரவர் சூலம் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து பொங்கல் எல்லாம் பொங்குறதில்லை அந்த பக்தர்கள் நேர்த்திக்காக. சரி நாங்கள் அப்படியே வீடியோ தொடரலாம். ஹலோ, என்ன செய்றீங்க? போலே அடிக்கிறீங்களா? எங்க பாப்போம், காட்டுறா பாப்போம். யூடியூபரா? ஓ, சரி போலே அடிக்க கொண்டிருக்கீங்களா என்ன? சரி சரி போயிட்டு வரோம், பாய். இருந்து கீரிமலை போகிற வழியில் இப்படி ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள், பிள்ளையார் சிலை வச்ச கோயில் உண்டு. அப்படியே இங்கால வந்தோம்னா ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு வருது. சரி வாங்க நாங்கள் அந்த பள்ளத்தாக்கை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு கொஞ்சம் இடங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க, மணல். அதில் வந்து ஒரு பாறையை வெட்டி இருக்கணும். இங்கே வந்து ஒரு கராஜ் இருந்திருக்கேண்ணே, எல்லாம் விட்டுட்டு போயிட்டு நம்ம போல. சரி நாங்கள் மேலே ஏறுவோம். கீழே போய் கொண்டிருக்கல, அது மழை வேறு வந்துட்டு மேல் போய் நிறைய அனுப்போம். பிறகு மலைக்கு நினைஞ்சா வேறு வருத்தங்கள் வந்துடும். உடம்பை நாங்கள் தான் பார்த்துக்கணும், எங்கள் உடம்பை. நாங்கள் நவலேஸ்வரத்துக்கிட்ட வந்துட்டோம், கீரிமலை சிவன் கோயிலுக்கிட்ட. சரி நாங்கள் இப்படியே காணொலியை தொடருவோம். இதுக்கு நான் நிற்கிற இடம் வந்து கீரிமலையிலேருந்து கேகேஎஸ் போகிற ரோட்டில் நிற்கிறேன். அதாவது இப்போ இது வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறதால போக விட மாட்டாங்க. இவ்வளோ தூரம் வரலாம், அங்கே இருந்து கீரிமலையிலேருந்து இந்த இவ்வளோ தூரத்துக்கு வரலாம், அங்கால போக இல்லாது. இங்கே பார்த்தீங்கன்னா வேறுங்க விறகெல்லாம் பட்டி கொண்டு போகிறார். இங்கே வந்து ஒரு அண்ணா. கீரிமலை இருக்கிறது கீரிமலை கோவில் கோவில் அதே மாதிரி கீரிமலைக்குள்ள பேருமே. இப்போ என்ன விறகு போயிருக்கிறீங்களா? இப்போ இந்த காணியெல்லாம் போயிட்டு வரணும். இதெல்லாம் விட்டுட்டேன். இது இப்போ எந்த காலப்பகுதியில் விட்டது? கொஞ்சம் காலம் தான். அப்போ இது வந்து இப்போ ஆக்கள் துப்புராகி கொண்டிருக்கீங்களா? துப்புராகணும் இல்லை கம்பி கட்டையில் போட்டு உரிமையாளர் வந்து வேலை. அப்போ நாங்கள் இந்த பகுதிக்கு அங்கே போகல, அதுன்னு உங்களை போகல. சீமந்த ஃபேக்டரி எங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சீங்களா? சரி, நான் அப்போ நான் சின்ன ஆக்கல. இப்போ விறகு எங்கே கொண்டு போகிறது? இது வீட்டை கொண்டு வரும். உங்களுக்கு இது சமையல் வேலையை போனால் வேலை இல்லைன்னு அதில் மழை காலம் தானே, கொஞ்சம் விறகு வந்து எடுத்து போட்டு விட்டேன்.
அதான் வேறு என்ன தொழில் இப்போ உங்களுக்கு இங்கே செய்கிறது? இதுனா மேசம்பில மேசம் வேலையை போகிறது மணி கேட்கல இன்றைக்கு லீவ் ஆகுமா? மழை வந்து விடிய வந்து மழை வந்து குழப்பிட்டு. நீங்கள் இருக்கிற காலத்தில் உங்களால் போகக்கூடிய மாதிரி இருந்ததா? இல்லை அப்போவே போயிடலாம் தானே? போகலாம். 30 வருஷத்துக்கு மேலே என்ன இப்போ நேவிൻ്റെ கட்டுப்பாடு இருக்காங்க. மற்ற கேட்கணும்னு நினச்சினா இந்த அதுக்குள்ளே பழைய கோயில் ஒன்று இருந்ததா மேலோ? கோயில் விட்டுட்டாங்க, கிருஷ்ணன் கோயில் அது விட்டுட்டாங்களான்னு. இல்லை கிருஷ்ணன் கோயிலை விட இந்த கடற்கரையில் ஒரு கோயில் ஒன்று இருந்தான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். கீரிமேல சிவன் கோயில்னு சொல்லி. சிவன் கோயிலா? எது எதுக்கு இல்லை பார்க்கலாம் அது அது கரையா இந்த இதுக்குள்ள இருக்காங்க சொல்லி எதிர்பார்க்க அது கோயில் இல்லை. சரி சரி அண்ணா. நேவி கேம்ப்லேருந்து கீரிமேல போகிற இடம் வந்து இராணுவ கட்டுப்பாட்டிலேருந்து விடப்பட்டிருக்குது. பாருங்க அந்த அண்ணா வந்து விறகு வெட்டி கொண்டிருக்கிறார். இது உங்கள் சீமெந்து ஃபேக்ட்ரியாக இருக்குது. இந்த இடம் வந்து அகழ்ந்து பாருங்க பெரிய பள்ளமே வந்துட்டு இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள் சீமெந்து ஃபேக்ட்ரி தெரியுதா? இது வந்து காங்கேசந்திர சீமெந்து ஃபேக்ட்ரி. சரி நாங்கள் இப்படியே காணொலியை தொடருவோம். அங்கே போய் கொஞ்சம் இடத்துல சுற்றி பார்ப்போம். இந்த பாதையால் வந்தோம்டா இங்கால கொஞ்சம் பேர் விறகு வெட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்கள். சரி இறங்கி பார்ப்போம். பார்த்தீங்களா தெரியும் இது கொஞ்சம் சரியான பள்ளத்தாக்கு. அங்கேயும் கவனமாக இறங்கணும். பார்த்தீங்களா ஏறான குப்பையை கொட்டி எரிச்சு வச்சுக்கணும் இந்த பள்ளத்தாக்கில். இது வந்து குப்பை ஓட்டுற இடமா பாவிக்கணுமோ தெரியல. பாருங்கள் எவ்வளவு குப்பைகள் கிடக்கண்டு. இதெல்லாம் இராணுவ கட்டுப்பாட்டில் இந்த பகுதி. இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குலாம் இந்த இடமெல்லாம் விட்டவையால் பாருங்க இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் எல்லாம் குப்பையெல்லாம் கொட்டி வச்சுக்கிறாங்க. இங்கே இந்த வேற எதிரில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பெரிய சிவலிங்கத்தின் சிலமாயை வச்சு ஒரு கோயில் கட்டியிருக்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த பாதை ரோட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த பாதைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு ஒழுங்கு ஒன்று வருது. வேறு இந்த ஒழுங்குல ஒரு கோயில் ஒன்று இருக்கான். என்ன கோயில்? ஆதிசிவன் கோயிலா? சரி போப்போம் போய் உள்ள பாருங்க. இது வந்து இது முத்துமாரியம்மன் கோயில் ஒன்று போட்டிருக்கிறான் பாருங்க பார்ப்போம். கீரிமேல அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில். இது வந்து அம்மன் கோயில் பாருங்க. கொடிமரம் எல்லாம் இருக்குது. இங்கால ஆதிசிவன் கோயில்ன்ற ஒரு கோயில் இருக்குது. பழமை வாய்ந்த கோயிலாம். குழந்தைவேல் சுவாமிகள் சிவாலயம். இது வந்து பாருங்க இந்த கோயிலை பாருங்க. உள்ள வந்து ஒரு சிவலிங்கம் வச்சிருக்கிறான். கோயிலுக்குள்ள ஒரு சிவலிங்கம் வச்சு கும்பிடினோம். இதான் வந்து அந்த ஆதிசிவன் கோயில். இது அந்த முத்துமாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது பாருங்க இந்த கோயில். இந்த ஆலயத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. அருளம்பல சித்தர் அவர்கிட்ட சமாதியும் இருக்காங்க இங்கே. அப்படியே இங்கே ஆலயம் இருக்காங்க. குழந்தைவேல் சித்தர் அவருக்கும் இங்கே சமாதி இருக்காம். யாருக்காச்சும் இந்த வரலாறுகளை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைவேல் சித்தரும் அருளம்பல சித்தரை பற்றியும். இதுக்குள்ளே உள்ள ஒரு பாதை ஒன்று விட்டுருக்காங்க. அந்த பாதைக்குள்ளே வந்தீங்களா அருளம்பலம் சுவாமிகள் மடாலயம் ஒன்று போட்டிருக்கீங்க பாருங்கள். அப்படி இங்கே வந்தால் அருளம்பலம் சுவாமிகள் சித்தர் சமாதி இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த சித்தட்ட சமாதி பாருங்க. அவர்கிட்ட படம் ஒன்று இருக்குது பாருங்க. பண்ணார் பண்ணை அருளம்பல அடிகளண்டு. இதுதான் வந்து அந்த சமாதி அவர்கிட்ட. இப்படி இங்கே வந்தால் ஒரு கோயிலுண்ட பாலடைந்த கட்டிடங்கள் கொஞ்சம் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம் போய். அந்த சித்தட்ட சமாதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா
ஒரு சின்ன ஒரு இது கட்டி வச்சுக்கணும், ஒரு கோயில் மாதிரி கட்டியிருக்கணும் பாருங்க. சிவலிங்கம் வச்சிருக்கணும், அதுவும் கருங்கல்லால் செஞ்சிருக்கணும் பாருங்க. ஒரு தனி கருங்கல்லால் அப்படியெல்லாம் செதுக்கி வச்சிருக்கணும். இங்கே பாருங்க, இப்படியே இங்கால வந்தால் பாருங்க மேலே பெரிய சிவலிங்கம் வச்சிருக்கணும். அப்படியே இங்கால ஒரு பழைய கோயிலுன்ற கட்டடம் ஒன்று இருக்குது பாருங்க, கைவிடப்பட்ட கட்டடம் உண்டு. கடற்கரை சைட்டோட தான் இருக்குது பாருங்க, இங்கே கடற்கரை இருக்குது. இது சிவலிங்கம் மட்டும் தான் நினைச்சேன் நான், ஆனால் இது வந்து சமாதியா. ஆலயங்களில் வந்து பூசைகள் செய்கிற அந்த ஐயர்மார் வந்து இறந்தா இந்த இடத்துல தலையில் வந்து காத்துறதான். அப்போ அதுக்கு சமாதி தான் இது. நான் அஞ்சல் கவனிக்கல. இது வந்து ஆலயத்தில் பூசை செய்கிற ஐயராக்கள சமாதியா. மத்தி வட்டுக்கோட்டை பாருங்க, இங்கே நிறைய சமாதி இருக்குது. இது எல்லாமே சமாதி தானே. சமாதிகளை பக்கத்தில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது பாருங்க. இது பாவனையில் இல்லை, ஆனால் இங்கே பாருங்க உள்ள ஒரு சின்ன சிவலிங்கம் கொண்டு வச்சிருக்கணும். இப்படியே இங்கெல்லாம் வந்தாலும் ஒரு சிவலிங்கம் தான் வச்சிருக்கணும். இதுவும் சமாதியை தான் இருக்கணும் பாருங்க. மேலே அஞ்சு பாருங்க, அனுசம் வைரமுத்தண்டு போட்டிருக்கணும். இதுவும் சமாதியா? அவன் செல்லமுத்தண்டு போட்டிருக்கேன் மேலே. அது கட்டினவைகள் இல்லையா? இதில் வந்து பேர்களும் போட்டிருக்கணும். சரி, இதை பற்றி யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே வெளியில் வங்காளம் நிறைய இடங்கள் இருக்குது பார்க்கணும். சரி, நாங்கள் காணொலியை தொடருவோம். கொஞ்சம் முள்ளாக இருக்குது இந்த இடமே. பார்த்தீங்களா, இதடியில் ஒரு கேணி இருக்குது பாருங்க. இங்கே ஒரு கேணியும் இங்கே ஒரு கிணறும் இருக்குது பாருங்க. சரி, நாங்கள் அப்படியே போவோம். காலையில் முள்ளு குத்தி கால் வலிக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னென்னு சொன்னால் ஐயா, இப்போ கிரிமலை நவலேஸ்வரம் ஆலயம் இருக்குது தானே, நவலேஸ்வரம் ஆலயத்துக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது தானே, அந்த வரலாறு சொல்லுவீங்களா? நவலேஸ்வர ஆலயத்துக்கு வந்து 2-3 வரலாறு இருக்குது. அதாவது சோழ ராஜகுமாரத்தியால் கட்டப்பட்ட இந்த பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் மாவட்டம் கீரிமலை, இந்த முத்துமாரியம்மன் கோயில், இப்படி இந்த அயலில் உள்ள கோயில்கள் சோழ ராஜகுமாரத்தியால் கட்டப்பட்டது தான் வரலாறு. அதை விட போர்த்துகீஸால் அடிக்கப்பட்டு மலையில் இருந்த கோயில், மலை அங்கே தூரத்தில் இருக்குது. இப்போ நேவியின் கட்டுப்பாட்டுக்கு இருக்குது. இப்போ தற்சமயத்தில் ஆர்மோனாவிலிட்ட பிரசங்கத்தால் இந்த கோயில் கட்டப்பட்டன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. மலையில் இருக்கிற கோயிலுக்கு என்ன எங்கள் பேர்? மலையில அங்கே இப்போ கோயில், அது விஷ்ணு கோயில் ஒன்று இருக்குது, சிவன் கோயில், சமாதிகள் இருந்தது, கதிரி ஆண்டவர் கோயில். இப்போ நேவியின் கட்டுப்பாட்டுக்கான் மலை இருக்குது. அப்போ இந்த கோயில் மலை என்ற மலை அங்கே தான் இருக்கு. இப்போ இந்த ஆலயம் வந்து முத்துமாரியம்மன், இது வந்து கீரிமலை முத்துமாரியம்மன் கோயில் ஆலயம். இதுன்ற செயற்பாடுகள் இப்போ எப்படி போய் கொண்டிருக்குது? இப்போ இதுக்கு நான் தான் பிரதம குருவாக இருக்கிறேன். என்ற பேர் நகுல நவராஜ உமாபதீஸ்வர குருக்கள். இது எங்கட பரம்பரை கோயில். இப்போ இங்கே வந்து மாசி மகத்துக்கு 12 நாள் மகோத்சவம் நடக்கிறது. கப்பல் திருவிழா, பூங்காவனம், 15 நாள் உற்சவம் நடக்கிறது. இங்கே மாசி மகத்தை தீர்த்தமாக வச்சு தான் இந்த உற்சவம் நடக்கிறது. அதை விட மாதம் மாதம் பூர திருவிழா நடக்கிறது. நவராத்திரி, சிவராத்திரி, கந்தசட்டி, விசேஷ உற்சவங்கள் எல்லாம் நடக்கிறது. மற்றவங்க இப்போ இது 30 வருஷத்துக்கு மேலே இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு நிலையத்துக்குலாம் இருந்தது. இப்போ அந்த சமயங்களில் பூசைகளில் நடைபெற்றதா ஆலயங்கள கட்டுமானம்? இல்லை, எல்லாம் பூட்டி. நான் இந்த 90ஆம் ஆண்டு நாங்கள் விட்டுட்டு வெளியேறிட்டோம். பிறகு 2011 வந்து கோயில் திறந்த நாங்கள் இராணுவத்தின் உத்தரவு. அதுக்கு முதல்ல ஒரு பூசைகளும் நடைபெறல. அதுக்கு மேடையில் பூசை இல்லை. 90ஆம் ஆண்டு பிறகு இந்த எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் இங்கே வரையக்கில்ல நவலேஸ்வரம் மற்ற இந்த ஆலயமெல்லாம் இந்த மாதிரியான கண்டிஷனில் இருந்தது, சேதமான நிலையிலாம் இருந்தது. பிறகு நாங்கள் வந்து 2012 பாலஸ்தாபனம் செய்த நாங்கள். நவலேஸ்வரம் 2012 கும்பாசனம் நடந்தது. நாங்கள் 2012 பாலஸ்தாபனம் செய்த நாங்கள். 2015ஆம் ஆண்டு கும்பாசனம் செய்த நாங்கள். மற்ற வந்து இந்தியாவில் முன்னுக்கு ஒரு கோயில் இருக்குது, அது ஆதிசிவன் கோயிலா? ஒரு சமாதி. அது கோயில் இல்லையா?
கோயில் ஒரு குழந்தைவேல் சாமின்ற சமாதி அது. கோயில் இல்லை இப்போ சிவனை வச்சு தான் சிவன் கோயில் மாதிரி தான் அது நடைபெற்று கொண்டு இருக்குது. அங்கே இப்போ ஒரு சிலர் வந்து விளக்கு வச்சுட்டு போகணும் பிரதோஷங்கள் இதுகளுக்கு. அப்படி நித்திய பூசைகள் இல்லை அங்கே. ஆட்டியார் சமாதி எல்லாம் இப்போ இருக்கா இல்லை? குழந்தைகள் சாமின்ற உண்டு, அருளம்பல சாமின்ற உண்டு. அவர் 2 பேரும் சீடர்கள். இப்போ எங்களை சின்ன சின்ன சமாதி எல்லாம் பேர் போட்டு அது வந்து வேறு வேறு ஆக்களின்ற அவன் சிஷியன்மார் அஸ்திகளை வச்சு கட்டியிருக்கணும். சமாதி அல்ல, அஸ்திகளை மட்டும் அஸ்திகளை வச்சு கட்டியிருக்கணும். அப்போ இந்த சைவ மரபில் வந்து இந்த சமாதிகளை வச்சு வழிபடுற மரபுகள் இருக்குதா? ஓம் ஆலயங்களை. ஓம். அப்போ அதெல்லாம் இது வந்துட்டு மிக மாட்டேன்னு. அப்போ அந்த ஆலயம் இப்போ புனரமைப்பு செய்யாமல் இருக்கு. அது தியாகராஜா என்றவர் ஒரு குழந்தைவேல் சாமின்ற பேர் என்னவர். அவற்றை மகன் ஒரு அந்த இதுக்காக தான் அந்த மண்டபம் ஒன்று கட்டியிருக்கிறார். பெரிய மண்டபம் ஒன்று சுசானண்டு பேரை போட்டு. அது இல்லையா மண்டபத்து அங்கால ஒரு பழைய கோயில் மாதிரி உண்டோட கங்கால அங்கே அந்த கடற்கரையோட அந்த பாலடைஞ்ச கோயில் மாதிரி உண்டு. அது சின்ன சின்ன சமாதிகள். சமாதிகள் அது வந்து நான் அஸ்திகளை வச்சு கட்டியிருக்கணும். மற்றதையா அந்த நகுலேஸ்வரர் கோயிலுக்கு வந்து கீரிமுகம் மாறின வரலாறு ஒன்று இருக்குது தானே? ஓம். அது சார்ந்து உங்களுக்கு தெரியுமா, சொல்லுவீங்களா? ஓம், ஓரளவுக்கு. அது வந்து மாருத புரோகிகவல்லி குதிரம்மி கீரிமுகம்மா இருக்கிறதுக்காக தான் இந்தியாவில் சோழராஜகுமாரத்தியவர் இந்தியாவில் இருந்து வந்து இங்கே தங்கியிருந்து இந்த இதில் இருந்து குளித்து இதண்டு தான் அவருக்கு அந்த முகம் மாறினான்னு சொல்லி அவதான் மாவட்டவரம் கோயிலை காட்டினான்னு சொல்லியும் சரித்திரம். அப்போ ஒரு 2 காலகட்டத்தில் கோயில் அழிஞ்சிருக்கேன். ஒன்று இப்போ போர்த்துகீசர் அவங்க காலகட்டத்தில், அதுக்கு பிறகு இனமுறம்பாடு காலப்பகுதியிலையும் கோயில். இப்போ பூசையெல்லாம் நடக்குது இந்த வழியாக. இப்போ பூசையெல்லாம் நடக்குது. சரியாங்க, நன்றி. வழிபாடு இதெல்லாம் இருக்கா? மலையில் கிருஷ்ணன் கோயில் இப்போ தான் விட்டுருக்கணும். அதில் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான், ஞாயிற்றுக்கிழமையுமே ஏகாதசிக்கும் போய் விழாக்கள் செய்து கொண்டு வருகிறோம். பூசை ஆலயம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கு? பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. சிலைகள் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு இருக்குது. கொஞ்சம் சேதம்தான். யுத்த காலத்தில் கொஞ்சம் சேதமான சிலைகள். இப்போ ஓரளவு புனரமைச்சு கொண்டு வருகிறோம் பரிபாலன சபையை. அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தான் போய் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதசிக்கும் போய் தண்ணினோம். ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் மற்றாக்கெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி பார்க்கக்கூடிய வசதி இருக்கு. எல்லாரும் போய் பார்க்கலாம். சரியாங்க, நன்றி. நன்றி ஐயா, சொல்லுங்க. சரி. நான்டா கீரிமலை பஸ் ஸ்டாண்ட் அடிக்க வந்துட்டேன். இதான் வந்து கீரிமலை பஸ் ஸ்டாண்ட். பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் சைவ சாப்பாடு கடை எல்லாம் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கீரிமலையில் இருக்கிற இதான் நகுலேஸ்வரன் கோயில், அதாவது கீரிமலை சிவன் கோயில்னு சொல்கிறது. சரி வாங்க கோயிலுக்குள்ளே போ. பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமான கோபுரத்தோடு இருக்குது பாருங்க கோயில். பஞ்ச ஈஸ்வரங்களில் நகுலேஸ்வரம் ஒன்றாகும். இப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். வெளிநாட்டு ஆக்கள் எல்லாம் வந்து கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. இதில் வந்து வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, அதனால் நான் வெளியில இருந்தே கோயிலை காட்டுறேன்னு பாருங்க. இப்படியே நாங்கள் வெளியில் போவோம். என்ன கோயிலுக்கு முன்னால் பாருங்க ஒரு தொட்டி ஒன்று வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கால்நடைகள் தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் தொட்டி. இப்படியே இங்கெல்லாம் வந்து ஒரு பழைய கோட்டை இருக்குது பாருங்க. இந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. மடமா இது? என்ன மடம்? சிராப்பர் மடம் வேணும். சிராப்பர் மடமா? ஓகே ஓகே. யாராச்சும் அந்த மடத்தை பற்றி தெரிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. No, I have not. This is the only temple I've been to in Denmark. The first time? I'm from Denmark. We are from Denmark. Most of us are from Denmark. Right. Denmark, up at top of Europe. Yeah, beautiful place. Yeah, beautiful, cold, but that's how it is. What is your name, sir? My name is Wilhelm. Wilhelm. Vilhelm. Your name, ma'am? Your name? My name is Ulla. யாருனாவது வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? How do you feel, Yasna? Great. Great sound. How's your feeling, Yafna, life?
It feels nice. We are here because I have a Tamil friend in Denmark that was born here when he was 3 years old. He was born here when he was born, right? And when he was 3 years, they moved to Denmark, and that's why we come to visit. And I have taught Tamil people in Denmark. I taught them Danish. Yeah, when they arrived to Denmark. Yeah. Okay, thank you. 86, 87 during the civil war here. Oh, silver. Yeah, and that's why I'm here. I'm interested in seeing how they lived and what kind of culture they come from. More someone. Okay? நான் வந்து கீரிமலை நவலேஸ்வரம் ஆலயத்தில் வந்து அன்னதானம் போடுகிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கு அன்னதானம் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். இன்றைக்கு வந்து குலை சோறு. சரி நாங்கள் சாப்பிடுவோம். பார்த்தீங்களா மழை கொட்ட தொடங்கிட்டு நடுவில் மாட்டிட்டேன். திடீர் மழையால் அவதிப்பட்ட யாழ்ப்பாண யூடியூபர்கள். பார்த்தீங்களாண்டா மழை வந்துட்டு நாங்கள் 3 பேரும் மழைக்கு நினைஞ்சு கொண்டு ஒரு கோபுரத்துக்குள்ளே இருக்கிறோம். மழை குறைஞ்சிட்டு நாளைக்கு காணொலியை தொடருவோம். ஆனால் வானம் மட்டும் இருட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் கூட வெளிச்சமாக இல்லை. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கீரிமலை கேணிக்கு போக போகிறோம். அதாவது கீரிமலை தீர்த்தக்கரைக்கு. இப்போ பார்த்திங்கண்டா இதடியில் ஒரு பழைய மடம் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மடத்தின் பேர் சிராப்பர் மடம். அதாவது இப்போ மக்கள் வந்து இளைப்பாடுறதுக்கும் தங்குறதுக்குமாக இதை கட்டினது அந்த காலத்தில். இப்போ வந்து பாலடைந்த நிலைமையில் இருக்குது பாருங்கள் இந்த மடம். இதில் பாருங்கள் சாமியோட சிலையெல்லாம் வச்சிருக்கணும். பாருங்கள் பாலடைந்து இப்போ கொஞ்சம் இந்த விழக்கூடாது இல்லை கம்பியால் முட்டு கொடுத்து வச்சிருக்கணும். முற்று முழுதாக சிதை. இப்போ நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கணும் பாருங்கள் பஸ்ஸில். இங்கே கொஞ்சம் கடையும் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் எந்த இடம்? இந்த இடம் தான் கீரிமலை தான். பண்டு தெரியும். அப்போ இது எப்போதோ கம்மி உங்களை வியாபாரம் இல்லை செய்றீங்க? 17 வருஷமா? அப்போதோக்கம் இதில் வச்சுக்கோங்க கடையில். இதோட 10வது இடம் கோயிலும் பண்ண போனாங்க. அப்படியே மாறி 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 சென்னை பார்த்தேன். அப்போ இப்போ ஆக்கள் கூட வந்து பார்க்குறபடியாக உங்களுக்கு பிரச்சனை இல்லை? அப்படி எப்படி நான் ஏதோ பொழுது போகுது. மழையிலண்டா என்ன மாதிரி இது ஓகே. நல்ல கடை போடையில அப்படிதான். நல்ல கடை போட விட மாட்டேன். மற்றப்பாடிகள் இருக்கு அப்படின்டா சொல்லப்படாது. இதில் போடக்கூடாது. மற்றப்பாடிகள் இருக்குன்னா பிள்ளைங்க வேறு எஸ் எஸ் இருக்கும். இப்போ உள்ளூர் மக்கள் இதில் மட்டும் இல்லாமல் எல்லாரும் செய்யணும் விசுவாசம். இப்போ சிங்கள கிழமைங்க கடை திறந்துருக்கணுமா? செய்து மழை கொஞ்சம் கஷ்டம் எல்லா தொழிலும். நாங்கள் இப்போ போயிட்டு நாங்கள் கேணிகை வந்து பார்ப்போம். கேணிகை வந்து முக்கியமான இடம். இதில் ஒரு சிவபூமி யாத்ரிகர் மடம் இருக்குது பாருங்க. இது சிவபூமி மடம். ஓகே, போட் வந்து மரத்துக்குள்ள மறைஞ்சிட்டு பாருங்க. சரி, அங்கால போய் பார்ப்போம் இந்த போட்டுண்டு. கீரிமலை சிவபூமி முதியோர் ஆச்சிரமம். இது வந்து முதியோர் ஆச்சிரமத்துக்கு இதால் போகணுமா? ஓகே ஓகே. இதுங்கண்டா இதில் வந்து சிவபூமி மடம் கொண்டு போட்டிருக்கணும். இப்படி நாங்கள் உள்ள போவோம். என்னங்க நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும். இங்கேண்டா கடல் சரியாக கொந்தளிச்சு கொண்டிருக்கு பாருங்க. அதில் எப்படி அடிக்குதுன்னு பாருங்க.
வெளியில் பறக்குது அலை. பாருங்க கீரி மேலே கடல் வந்து கொஞ்சம் கொந்தளிப்பாக இருக்குது பாருங்க. எப்படி அலை அடிக்கலன்னு பாருங்க. நினைஞ்சு ஓடிங்களே. கொஞ்சம் இலையும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குண்ணே. இலை கொஞ்சம் மோசமாக இருக்குது. எப்படி இலை அடிக்குது. எப்படி தண்ணி அடிக்குது. கடல் வந்து கடுமையாக கொந்தளிச்சு கொண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தண்ணி எப்படி கொந்தளிக்குது. பாருங்க கீரி மேலே கடலை வந்து எப்படி கொந்தளிச்சு கொண்டு இருக்குதுண்டு. இதான் வந்து கீரி மேலே தீத்தக்கேணி பாருங்க. எல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் அடிச்சு கொண்டிருக்கு பாருங்க. இந்த ஸ்கூலில் இருந்து ட்ரிப் எல்லாம் வந்திருக்கணும் பாருங்க. ஸ்கூலில் இருந்து ட்ரிப் வந்திருக்கணும் போல் கீரி மேலே சுற்றி பார்க்க. கொஞ்சம் மோசமான நிலையாக தான் இருக்குது. வந்து கீரி மேலே கேணி பாருங்க. ஆக்கள் குளிச்சு கொண்டிருக்கணும். சரி நாங்கள் இப்படியே நாங்கள் வீடியோ தொடரலாம். மழையும் பெய்ய தொடங்கிட்டு இன்றைய காணொலியும் மழை காணொலியாக தான் பெறப்போகுது போல். இப்போ மழை சீசன் தொடங்கிட்டு தானே. இனி நவம்பர் டிசம்பர்லாம் நல்ல மழையாக இருக்கும். நாங்கள் வந்து கீரிமலை கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து வெளியில் வந்துட்டோம். அதாவது கீரிமலையை விட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து மாதகள் ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். மழை வேறு பெய்ய தொடங்கிட்டு சரியா. அப்படின்னா இந்த மலையிலையும் டூரிஸ்ட் பஸ்ஸுகள் நிறைய வந்து கொண்டிருக்கு பாருங்க. நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நான் என்னோடய காணொலியை நிறுத்த போகிறேன். மறக்காமல் வீடியோ பார்த்துருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.